சனீஸ்வர பகவான் 7.5 ஆண்டில் முதல் 2.5 ஆண்டை துவங்குகிறார். அப்படி முதல் 2.5 ஆண்டை துவங்குகின்ற பொழுது இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நா அடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சொல் கொன்றுவிடும், ஒரு சொல் வாழ்த்திவிடும். அந்த ஒரு சொல் உங்களால் ஒருவர் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு முதல் 7.5 2.5 ஆண்டு காலம் அப்படிங்கிறதுனால நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காலங்களில் கணவன் மனைவி உறவு அதுல ரொம்ப கவனமுடன் இருப்பது, அனாவசியமான வார்த்தைகளை மனைவியினுடைய உறவினர்களிடத்தில் பேசாமல் இருப்பது. மேக்சிமம் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த 2.5 வருட காலங்கள்ல குறைந்து விடும். ஆனா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அதனால நீங்க சபரிமலை ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி சபரிமலை ஐயப்பனை வழிபாடு செய்கின்ற பொழுது வணக்கம். ரியல் ஒன் ஆன்மீகத்தினுடைய சனிப்பெயர்ச்சியை பற்றிய ஒரு சிறு விளக்கங்கள். 2025 சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்? மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிகளும் எப்படி 2025 முதல் 2027 வரை சனி பெயர்ச்சியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி எங்களுடைய ரியல் ஒன் ஆன்மீகம் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குவதற்கு பெருமைப்படுகிறோம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றிய சிறு விளக்கங்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேஷராசி, இந்த மேஷராசி அப்படிங்கிறது தற்பொழுது 7.5 ஆண்டு சனி காலம் தொடங்க இருக்கிறது. அதாவது கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதனால் இந்த மேஷ ராசிக்கு 7.5 ஆண்டு காலம் சனி அப்படிங்கிறது துவங்குவதற்கு சரியாக இருக்கிறது. இந்த காலங்களில் இவர்கள் எப்படி இருக்கலாம், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் அவர்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போற பலன்கள். இந்த 7.5 ஆண்டு சனி காலம் அப்படிங்கிறது 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 30 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு ஒரு பகுதியாகவும், 60 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு ஒரு பகுதியாகவும், 90 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு ஒரு பகுதியாகவும் பிரிக்கலாம். ஆனால் அந்த 30 வயசுக்குள்ளே சில பேருக்கு 2வது சொத்து சனி கூட வந்துடும். அது ஒரு சிலருக்கு சனி ஜென்மத்தில் இருக்கிற பொழுது பிறந்தார்களே ஆனால் அவர்களுக்கு 30 வயசில் 2வது சொத்து சனி வந்துவிடும். 3வது சொத்து அப்படிங்கிறது 60 வயசுல வந்துடும். இந்த முதல் சுற்றில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கடுமையாகத்தான் பாதிக்கப்படுவார்கள். தாய் தந்தையினருடைய உடல்நிலை அப்படிங்கிறதுல மிகுந்த கவனம் தேவை. என்ன எடுத்த உடனே முதல் மேஷ ராசிக்கே இவ்வளவு சொல்றாங்களே, 12 ராசிக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த மேஷம் அப்படிங்கிறது சூரியனுடைய வீடு, செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு வீடு. இந்த மேஷத்திற்கு சனி பகவான் வருவதற்கு இன்னும் 2.5 ஆண்டு காலம் இருக்கிறது. மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வருவதற்கு 2.5 ஆண்டு காலம் இருக்கிறது. அப்பொழுது அதாவது கண்டசனி என்று சொல்லக்கூடிய கண்டசனியில் சனீஸ்வர பகவான் 7.5 ஆண்டில் முதல் 2.5 ஆண்டை துவங்குகிறார். அப்படி முதல் 2.5 ஆண்டை துவங்குகின்ற பொழுது இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நா அடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சொல் கொன்றுவிடும், ஒரு சொல் வாழ்த்திவிடும். அந்த ஒரு சொல் உங்களால் ஒருவர் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு சில சாபங்களை தந்து விடுவார். அதனால் நீங்கள் நாக்கை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களில் கண்டிப்பாக கவனமுடன் இருக்க வேண்டும். உணவு அப்படிங்கிறது இரவு நேரங்களில் உணவு எடுத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது இரவு நேர உணவுகளை அதிகம் விரும்பி உண்ணுகிறார்கள். அதுவும் புலால் உணவு அப்படிங்கிறது இவங்க கண்டிப்பா எடுத்துக்கவே கூடாது. நிறைய நாட்களில் விரத நாட்களாகவே பயன்படுத்தினார்களே ஆனால் இந்த 2.5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது ஒரு சுலபமான காலமாக சென்றுவிடும். முதல் 7.5 2.5 ஆண்டு காலம் அப்படிங்கிறதுனால
நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காலங்களில் வாய் தகராறு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வாடகைக்கு இருப்பீங்க, உங்களுடைய ஹவுஸ் ஓனர் இல்லத்தினுடைய உரிமையாளரிடத்தில் கவனமுடன் பேசுவது, அதே மாதிரி கணவன் மனைவி உறவு அதில் ரொம்ப கவனமுடன் இருப்பது, அனாவசியமான வார்த்தைகளை மனைவியினுடைய உறவினர்களிடத்தில் பேசாமல் இருப்பது. மேக்சிமம் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த 2.5 வருட காலங்களில் குறைந்து விடும். ஆனால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதனால் நீங்கள் சபரிமலை ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி சபரிமலை ஐயப்பனை வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு சில பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனீஸ்வர பகவான் வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். இந்த 7.5 ஆண்டு காலமும் இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் முருகனுடைய அருள் பெற்ற காரணத்தினால் இந்த வேல் விருத்தம் அப்படிங்கிறத நீங்க படிச்சீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தையினிடத்திலே அன்பு பாராட்டுங்கள். அவர்களிடத்திலே சண்டை போடுவதை தவிர்த்து வாருங்கள். எக்காரணத்தை கொண்டும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கின்ற நிர்பந்தம் ஏற்பட்டால் தேவை இல்லாமல் மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி வாகனங்கள் அப்படிங்கிறது, வாகனம் ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக போகிறது நல்லது. தனியாக காரில் போகிறது, தனியாக 2 வீலரில் போகிறது வெளியூருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். உடன் யாரையாவது ஒருவரை அழைத்து செல்லுங்கள். இல்லைனா நீங்கள் பஸ்ஸில் போங்க, புகை வண்டி, தொடர் வண்டி, அந்த மாதிரி வண்டியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம், அதாவது 2025 முதல் 2027 வரை உங்களுக்கு கண்ட சனியாக இந்த சனீஸ்வர பகவான் உங்களை இருந்து ஆட்சி செய்கிறார். அதில் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஐயப்பனுடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடு, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதை தொடர்ந்து செய்து வந்தீர்களே ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சியில் நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.